இந்த கதை ஒரு உண்மை கதை. ஆப்பிரிக்காவினுடைய ஒரு சுதந்திர போராட்டம். தனது தாய்நாட்டு மக்களை தன்னுடைய குழந்தையாகவும் தன்னுடைய குழந்தைக்காகவும் போராடிய ஒரு வீர மங்கையினுடைய கதை. அந்த வீர மங்கைக்கு கிடைத்த பதவிதான் தி கிங் ஆஃப் உமன், பெண் ராணி. அப்படி அந்த பெண்ணுக்கு வீர மங்கைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த படத்தினுடைய கதையாயிருக்கு. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரியான என்ன மாதிரியான படம் எல்லாம் உங்களுக்கு ரிவ்யூவா சொல்லணும், நான் சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். ஒரு காடுக்குள்ள நிறைய பேரு தீமூட்டி உணவு சமைச்சுக்கிட்டும் வேலை பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த கேங்ல இருந்த ஒருத்தன் அமைதியா இரு, ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து புதருக்குள்ள இருந்து ஒரு பெரிய பெண் கும்பலே அங்க இருந்த ஆண்களை தாக்குறாங்க. தாக்கி அவர்களோடு போர் புரியுறாங்க. போருங்கிறது சும்மா கிடையாதுங்க. அவர்கள் கிட்ட துப்பாக்கியோ இல்ல பெரிய பெரிய ஆயுதங்களோ கிடையாது. அவர்கள் வைத்திருந்தது எல்லாமே அருவா, கத்தி, ஈட்டி, இது மாதிரியான ஆயுதங்களை வச்சு அவர்களை ஒரு வழி பண்றாங்க. அப்ப அந்த கூட்டத்தினுடைய தலைவி ஒருவனை பிடிச்சு, எங்கள் நாட்டுல இருந்து அகதிகளா கூட்டிட்டு வந்த மக்கள் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அவன் சொல்றான், இல்ல நாங்க அப்படி யாரையும் கூட்டிட்டு வரல, நாங்க விவசாயிகள் தான் அப்படிங்கிறான். உடனே இன்னொரு பெண் தலைவி, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடாரத்துக்குள்ள அடைச்சு வச்சிருந்த கிழக்கு ஆப்பிரிக்க மக்களை காமிக்கிறான். அத பார்த்தோன்னே தலைவி அவனுடைய தலைய 2ஆ வெட்டிடுறா. இப்பதான் தி உமன் கிங்ங்கிற டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்க இதே மாதிரி நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. அதுல ஒரு பெண் இறந்து போயிருக்கா. அவ பக்கத்துல ஒரு பெண் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இந்த தலைவி, யாருமா நீ, இவங்க உங்களுக்கு என்ன முறை வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, இது எங்க அம்மா அப்படின்னு சொல்றா. வாமா, உன்னுடைய சொந்த பந்தத்திட்ட நான் போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி சொல்றா. இல்ல, எனக்கு வேற எந்த சொந்தமுமே கிடையாது. என்னுடைய அண்ணன், தம்பி, உறவினர்கள் எல்லாத்தையுமே இந்த மேற்கு ஆப்பிரிக்காக்காரங்க கைதிகளா கொண்டு போயிட்டாங்க. எனக்கு இருந்த ஒரே சொந்தம் எங்க அம்மா மட்டும்தான். இப்ப எங்க அம்மாவும் இல்ல அப்படின்னு அழுகிறா. உடனே இந்த பெண் தலைவி, வாமா உனக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறா. இதே மாதிரி அடிமையாக கூட்டிட்டு வந்திருந்த கிழக்கு ஆப்பிரிக்கா மக்களை அவ சுதந்திரப்படுத்தி நம்ம நாட்டுக்கு, அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு கூட்டிட்டு போறா. வெற்றி வாகை சூடி களியாட்டத்தோட நாட்டுக்குள்ள போறாங்க. நாட்டுக்குள்ள போகும்போது அந்த கிழக்கு ஆப்பிரிக்கா மக்கள் அவங்கள மதிச்சு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பையன் அவங்கள நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பாக்குறான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, இல்ல அவங்கள எல்லாம் நீ பார்க்க கூடாது, இது அரசருடைய கட்டளை அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா அவனுக்கு அந்த பெண் தலைவிய, பெண் போராளிகளை பாக்கணும்னு ரொம்பவே ஆசை. அதனால அவன் கை 2யும் கண்ணுல மூடிட்டு கையில ஒரு சின்னதா கைய விரிச்சு, விரல விரிச்சு அந்த விரல் வழியா அந்த போராளிகளை பாக்குறான். இத கவனிச்ச தலைவி ஒண்ணுமே சொல்லாம போறா. ஆனா அந்த போராளிகள்ல இருந்த ஒரு பொண்ணு அந்த பையன் பக்கத்துல போய் கைய எடுத்துட்டு, பாரு நாங்க தான் அந்த போராளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து சிரிச்சுட்டு போறா. உடனே அவன் கையை எடுத்துட்டு சந்தோஷமா அவங்கள பார்த்து சிரிக்கிறான். இப்ப அவங்க நாட்டுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. போனாலும் அவர்களுக்குன்னு ஒரு அரண்மனை, அந்த அரண்மனைக்குள்ள அவங்க சுதந்திரமா இருக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம், ஆடலாம், பாடலாம், ஓடலாம். அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகமே உள்ள இருக்கு. இந்த தலைவியோடைய பெயரு நனிஸ்கா. நம்ம நனிஸ்கானே சொல்லுவோம். நனிஸ்கா போய் அந்த நாட்டு மன்னனான கிழக்கு ஆப்பிரிக்கா மன்னனை பாக்குறா. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியல, ஒரு வழிக்கு அவங்கள கொண்டு வந்தாதான் முடியும். அதாவது இந்த நாட்டுல என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆப்பிரிக்காங்கிறது ஒரே நாடுதான். இந்த ஆப்பிரிக்காங்கிற ஒரே நாட்டுல 2 பிரிவுகள் இருக்காங்க. அதாவது கிழக்கு ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா. கிழக்கு ஆப்பிரிக்கால பெண் போராளிகள், ஆண் போராளிகள்னு 2 பிரிவுகள் இருக்கு. ஆனா இந்த பெண் போராளிகளை பார்த்து அந்த கிழக்கு ஆப்பிரிக்கா மட்டும் இல்லாம மேற்கு ஆப்பிரிக்காக்காரங்களுமே பயப்படுவாங்க. அந்த மேற்கு ஆப்பிரிக்காக்காரனுங்க கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு போர் தொடுத்து வருவாங்க. அதுல இந்த பெண் போராளிகள் ஆண் போராளிகளை தூக்கிட்டு போயிருவாங்க. சண்டையில தூக்கிட்டு போய் ஆப்பிரிக்கால இருக்க மேற்கு மாகாணத்துல அவங்கள சந்தையில வித்துருவாங்க. அதுவும் யாருகிட்ட அப்படின்னா ஐரோப்பாட்ட. ஏன்னா அவங்க ஐரோப்பா கிட்ட
அடிமைகளா இருந்தாங்க. இங்க இருந்த மக்களை கொண்டு போய் இங்க கிடைக்கக்கூடிய அடிமைகளை அவங்கள்ட்ட விக்கிறது தான் அவங்களுடைய முழு பொருளாதாரமே இருந்துச்சு. ஆனா கிழக்கு ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பண எண்ணெய பொருளாதாரத்தினுடைய முக்கியத்துவமா வச்சிருந்தாங்க. அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு பண எண்ணெய்களை எவ்வளவு அதிகப்படுத்தணுமோ அந்த அளவிற்கு அதிகப்படுத்தி விற்கணும். ஆனா இந்த இரண்டு ஆப்பிரிக்காவுக்குமே, அதாவது கிழக்கு ஆப்பிரிக்கா மேற்கு ஆப்பிரிக்காவுக்குமே ஒரு முக்கியமான துறைமுகம்ங்கிறது பொதுவான ஒரு இடத்துல இருக்கு. அதாவது மேற்கு ஆப்பிரிக்கா பக்கம் தான் இருக்கு. தனிஸ்கா மற்றும் அந்த நாட்டுடைய மன்னரை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாடுமே ஒரே நாடுதான். ஆனா இந்த மேற்கு ஆப்பிரிக்காக்காரங்களை ஒரு வழிக்கு கொண்டு வந்தாதான் நம்ம நாட்டை ஒரு வழியா சமத்துவப்படுத்த முடியும் அப்படிங்கறதுல இவங்க குறியா இருந்தாங்க. அதற்கு அரசர் நம்பி இருந்தது நனிஸ்காவை மட்டும்தான். ஏன்னா நனிஸ்காவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு போராளியாகவும் உத்வேகத்துடனும் சமயோஜித புத்தியோடும் எதிர்கால சிந்தனைகளோடும் செயல்படக்கூடியவ. இங்க அரசர்களும் நனிஸ்காவும் பேசிட்டு இருக்கும் போது வெளியில ஒரு பொண்ணை பார்த்து, சீக்கிரம் உங்க அம்மாவை வந்து என்ன பார்க்க சொல்லு, உன்னுடைய கல்யாணத்துக்கான உடைய நான் தயாரிக்கணும், அதுக்கான பணத்தை தந்துட்டு போ சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணை நம்ம நவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துலயும் அந்த பொண்ணுடைய பேரு நவிதான். என்ன சொல்றீங்க, எனக்கு கல்யாணமா, இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. போய் உங்க அம்மாவை கேளு அப்படிங்கிறா. உடனே நவியோட ஃப்ரெண்டு கிண்டல் பண்றா. என்னது உனக்கு கல்யாணமா பத்தியா, நான் தான் சொன்னேன்ல அதுக்குள்ள கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு, இனிமேட்டு உனக்கு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது எனக்கு கல்யாணமா, இது எனக்கு ஒத்தே வராது அப்படின்னு சொல்லிட்டு நவி சொல்லி பேசிக்கிட்டே போறா. வீட்டுக்கு போன அங்க ஒரு மாப்பிள்ளை நிக்கிறான். மாப்பிள்ளைக்கு நேர் எதிர நிக்க வச்சு அந்த மாப்பிள்ளைக்காரன் சொல்றான், நீ எனக்கு 3 பனைமர தோப்பு இருக்கு, இனிமேட்டு வேலை செய்யறதுக்கு ரெடி ஆயிக்க அப்படின்னு வேகமா அடிச்சிடறான். இவ சும்மா இல்லாம என்னை அப்புறம் நீ கை வைக்கலான்னு சொல்லிட்டு எதிர்த்து அடிச்சிடறான். கிட்டத்தட்ட அவன் முக்கா கிழவனா இருக்கான். அவனுக்கு பொண்ணாதான் இந்த நவிங்கிற பொண்ண உங்க வீட்டுல அனுப்புறாங்க. அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசுக்கு மேல இருக்கும். ஆனா நவிக்கு வெறும் 19 வயசுதான். நவிய பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே முரட்டுத்தனமா இருக்கா. யார் எது செஞ்சாலும் எதிர்த்து கேட்கறது, அவங்க ஏதாவது தப்பா பேசினா கை நீட்டுறது, இது மாதிரியான பழக்கத்தோடைய இருக்கா. அதனால அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க, நீ குடும்ப வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்ட, நீ போய் அந்த அரண்மனைக்குள்ளேயே இரு, அங்க இருக்கு அந்த போராளி மக்களோட பெண்களோட நீயும் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அரண்மனை வாசலுக்கு கொண்டு போய் கதவை தட்டுறாங்க. அங்க இருக்கிற காவலாளி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவ எங்களுக்கு தேவையில்லை, இந்த பொண்ணை நான் அரசர்கிட்ட அனுப்புறதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படிங்க. உடனே இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அதாவது அந்த போராளியில ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நவியுடைய அக்கா மாதிரி ஒரு ரோல்னே வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி போல எல்லா இடத்துலயுமே ஒன்னா இருப்பாங்க. அதாவது தத்து அக்கா அப்படின்னு சொல்லிக்குவோம். இப்ப அந்த தத்து அக்கா வராங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பொண்ணை நாங்க அரசருக்கு ஒப்படைக்க போறோம், தான கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லவுமே, நீ என்ன சொல்ற அப்படிங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவியும் சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு அந்த தத்து அக்கா நவிய உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள கூட்டிட்டு போனோடனே அங்க நடக்கிறது எல்லாமே பாக்குறாங்க. ஒரு சிலர் நல்ல சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் போர் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு சிலர் சமைக்கிறாங்க, ஒரு சிலர் குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னே நவிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஏன்னா வெளியில அவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அவங்க அம்மா அப்பா கிட்ட. உள்ள வந்தோடனே போராளிகளை பார்த்தவுமே அவங்க அவங்களுடைய அந்த அரண்மனைக்குள்ள அவங்களுடைய உலகமே வேறையா இருக்கு. அவர்களுக்கு காதல் கிடையாது, கல்யாணம் கிடையாது. அவர்களுடைய முழு எண்ணங்கள் எல்லாமே தன்னுடைய நாட்டை சுதந்திர நாடா மாத்தணும் அப்படிங்கறதுதான். அவர்களுக்கான ஒவ்வொரு ட்ரைனிங்குமே ஆரம்பிக்குது. உடனே இவங்களை போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதாவது அது மாதிரி நிறைய பொண்ணுங்களை வீட்டுல இருந்து அனுப்பி இருப்பாங்க. இந்த பொண்ணு எங்களுக்கு செட் ஆக மாட்டா, இல்லனா அங்க போயிருந்த இடத்துல, அதாவது ஒரு போர் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா, அங்க நிறைய பொண்ணுங்கள் பெற்றோர்களை இழந்து, அவர்களுடைய பெற்றோர்களை அவங்க மேற்கு ஆப்பிரிக்காக்காரனுங்க கடத்திட்டு போயிருப்பானுங்க அடிமைகளா. அவங்க எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டவங்க எல்லாமே இங்க இருக்காங்க, அவங்களை எல்லாம் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. குளிச்சுட்டு வர சொன்னோன்னே இவ மட்டும் குளிக்காம இருக்கா. இங்க கேக்குறாங்க, இங்க பாருங்க, இங்க அவங்களுக்கு காதல் கிடையாது, கல்யாணம் கிடையாது, குடும்பம் கிடையாது, உங்களுடைய முழு எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டை பத்தினதா தான் இருக்கணும். நமக்கு உயிரை தவிர உயிரை முதற்கொண்டு நம்ம இழக்கக்கூடிய அளவிற்கு இருக்கணும், உயிர் பயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பேசுறா. அதுல உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க இப்பவே நீங்க இந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிடலாம், உங்களை யாருமே கட்டாயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு தலைவி பேசுறா. இதுல பல பேர் வெளியில போயிடுறாங்க. சரி, நீங்க எல்லாம் போராளிகளுக்கான உடைகளை அணிஞ்சுக்கிட்டு நீங்க தயாராகுங்க, உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. இப்ப அந்த தத்து அக்கா ரவி கிட்ட பேசுறாங்க. உன்னை நான் குளிக்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் நீ இன்னும் குளிக்காம இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே மத்தவங்களுக்காக ஃபர்ஸ்ட் அவங்களை அனுப்பிட்டு கடைசி
கடைசியா குளிக்கலான் இருந்தேன் அப்படிங்க. இதுல வந்து நீ ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. எந்த கட்டளை கொடுத்தாலும் அதை உடனே செய்யணும். அத போய் நீ குளிச்சுட்டு வா சாப்பிடணும் அப்படிங்கவுமே இவ வேகமா குளிக்க போறா. குளிக்க போனா அந்த குளத்துக்குள்ள தலைவி குளிச்சுட்டு இருக்கா. அது தெரியாம இவ இறங்கிடுறா. உடனே மன்னிப்பு கேட்கறா, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இருக்கிறது தெரியாம நான் இறங்கிட்டேன் அப்படின்னு நவி வந்து நனிஷ்கா கிட்ட மன்னிப்பு கேட்கறா. நனிஷ்கா வந்து பரவாயில்ல, அதனால ஒண்ணும் கிடையாது, நீயும் குளி, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குளிக்கிறாங்க. குளிக்கும் போது இங்க பாரு, நீ ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா பண்ற, சொன்ன வேலை ஏதோ அதை மட்டும் செய், தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத, அப்படி செஞ்சினா உனக்கும் சரி சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து, அதனால தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறா. இவளுக்கு உடனே தலைவிய பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாயிருது. அவ கூட குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போறா. நைட்டு தூங்க போகும்போது அந்த தத்து அக்கா வந்து இவகிட்ட பேசுறா, உங்க அம்மா அப்பா வந்து உன்னை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்க. இந்த மாதிரி என்னை வந்து ஒரு வயசானவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால அவனை நான் அடிச்சிட்டேன், அவங்க சொல்ற பொண்ணா நான் இருக்கல, அதனால என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. உடனே இவ சிரிச்சுக்கிட்டு, அப்பெல்லாம் இருக்காத, இனிமேட்டு நம்ம எல்லாம் ஒண்ணு, அதே மாதிரி இங்க வந்து வேற யாருக்குள்ளேயும் சண்டை போட்டுக்க கூடாது, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், இங்க என்னென்ன விதிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத அந்த தத்து அக்கா வந்து நவிக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்க போறாங்க. நவியும் தூங்கி எழுந்திருச்சிடுறா. அடுத்த நாள் இவங்களுக்கு முதல் பயிற்சியா கயிறை வந்து டைட்டா கட்டணும், அதுதான் அவங்களுடைய பயிற்சி. எல்லாத்துக்குமே கயிறு வந்து கொடுக்குறாங்க. ஒரு 20ல இருந்து 25 புது போராளிகள் வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு தான் இந்த புது பயிற்சியா. அந்த போராளிகள்ல நவியும் ஒருத்தி. இருக்கிறதுலயே ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால நம்ம கொசுன்னு கூட சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட அந்த முதிர்ந்த போராளிகள் அனுபவஸ்தர்கள் வந்து இவங்க ஈன்னு தான் சொல்லுவாங்க. ஈ தொல்லை தாங்கல, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவ சும்மாவே இருக்க மாட்டா, சுட்டித்தனமா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா. அவங்க சொல்றது ஒன்னா இருக்கும், இவ செய்யறது ஒன்னா இருக்கும். அதனால இவங்களுக்கு கோபமும் வரும். கயிறை கொடுத்து இதை கட்டுறதுதான் உங்களுக்கு முதல் விதி அப்படின்னு சொல்லும்போது, இது ஒண்ணும் கயிறு ஒன்னும் பெரிய ஆயுதம் கிடையாது, இது எதுக்கு நான் கட்ட கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவா. உடனே தலைவி என்ன சொல்லிருப்பா, கையில இருக்க கத்திய கொடுத்து இந்த தலைய வெட்டு அப்படின்னு சொல்லுவா. தலைய வெட்ட சொன்னா அவளால அந்த கத்திய தூக்க கூட முடியாது. சரின்னு வெட்டுவா. அப்படியும் நான் சொன்னதை செய் அப்படின்னு தலைவி மிரட்டினோடனே வேகமா வெட்டுவா. அந்த தலை வந்து வெட்டி தனியா உழுகாது. உடனே தலைவி அந்த கத்தியை எடுத்து வேகமா தலைய வெட்டுவா. பாருங்க, 2 துண்டா விழுந்துரும். புரிஞ்சுக்கோ, இதுல ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமுமே நமக்கு வந்து ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம முக்கியம். கைத்த ஒழுங்கா டைட்டா கட்ட கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு உட்கார வச்சிருவா. இதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சிகளா கொடுக்கப்படும். எல்லா பயிற்சியிலையுமே அவ நல்ல தேர்ச்சி பெற்று வருவா. ஆனா இந்த கயிறு கட்டுறது மட்டும் இவளுக்கு வரவே வராது. இந்த பயிற்சிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது மேற்கு ஆப்பிரிக்காக்காரன் கிழக்கு ஆப்பிரிக்காக்காரன் கிட்ட கப்பம் வாங்குறதுக்காக வருவான். நாளைக்கு நாங்க கப்பம் வாங்க வர போறோம், அதனால அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. உடனே இங்க அமைச்சரவை கூட்டம் ஆரம்பிக்குது. இப்படியே நம்ம கப்பம் கட்டிக்கிட்டே இருந்தானா எப்பதான் நம்ம வந்து சுதந்திரம் அடைகிறது? பத்தாவதுக்கு அவனுங்க வந்து பெண்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, அடிமைகளா கொண்டு போய் சந்தையில விற்கிறாங்க, இல்ல படாத கொடுமைகள்லாம் படுத்துறாங்க, குறிப்பா பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள்லாம் பண்றாங்க, என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி, இதுதான் கடைசி முறை, இந்த வாட்டி மட்டும் கப்பம் கட்டிடுவோம், இதுக்கு மேல நம்ம கப்பம் கட்டக்கூடாது, அதற்கான என்ன முயற்சிகளோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு கப்பத்துக்கான எல்லா பொருட்களையுமே தயார் செய்யறாங்க. மேற்கு ஆப்பிரிக்கா காரணங்களும் கப்பத்தை வாங்கிட்டு போறதுக்காண்டி வந்துடுறானுங்க. வந்து பார்த்தா கப்பத்துல, அதாவது அந்த பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு சில பொருள்கள் எல்லாம் குறையுது. இது எப்படி இவ்வளவு குறைஞ்சிருக்கு, நீங்க நாங்க செக் பண்ண மாட்டோம்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றானுங்க. சரி, அதுக்கு நாங்க என்னதான் செய்யணும், எங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டோம், உங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு ஆப்பிரிக்கா மன்னர் சொல்லுவான். உடனே அவன் சொல்லுவான், இந்த பெண் போராளிகள்ல 40 பேர் எங்களுக்கு வேணும், அதுவும் இளம் வயது உள்ளவர்களா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி, நாங்க முடிவு பண்ணி சொல்றோம், நீங்க வந்துட்டு அந்த துறைமுகத்துல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, நாங்க 40 பேர் தர முடியாது, இளம் வீராங்கனைகளா நாங்க வந்து 20 பேரை தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. நான் எங்களை முன்னாடி அனுப்பி விட்டுட்டு நீங்க பின்னாடி ஏமாத்துறதுக்கு அதெல்லாம் முடியாது, எங்க ஆட்கள் ஒரு 4 பேரும் உங்க கூடயே இருப்பாங்க, அவங்க கூட நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு ஆப்பிரிக்கா தளபதி, அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு எப்படி ஒரு பெண் தளபதியும் ஆண் தளபதியும் இருக்கிறாங்களோ அதே மாதிரி மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு ஒரு தளபதி இருப்பான். அவன் ஒரு 4 பேர்த்த விட்டுட்டு நீங்க கரெக்டா கப்பத்தை வாங்கிட்டு இந்த 40 பேத்தையும் கூட்டிட்டு 20 பேத்தையும் கூட்டிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இந்த பெண் தளபதியான நனிஷ்கா வந்து ஒரு 20 பேத்த செலக்ட் பண்றான். அந்த செலக்ட் பண்றதுல நம்ம நவியும் ஒருத்தி. 20 பேத்த செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறாங்க. ஒரு கூடையில மிச்ச கப்பத்தையும் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அந்த மேற்கு ஆப்பிரிக்கா தளபதியான அந்த ஆண் கிட்ட வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்த நீ கேட்ட கப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கூடைய வைக்கிறாங்க. கூடையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை எடுத்துட்டு கூடைய எட்டி உதப்பா பாருங்க. இவன் ஒரு 4 பேத்த அங்க விட்டுட்டு வந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த 4 பேத்தோட தலைய வெட்டி
அந்த கூடைக்குள்ள வச்சு மூடி வச்சு எடுத்துட்டு வந்திருப்பா. இத பார்த்தோன்னே அந்த மேற்கு ஆப்பிரிக்கா தளபதிக்கு கடுப்பாயிரும். உடனே எல்லாத்தையுமே மத்த 20 வீராங்கனைகளையுமே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து மத்த எல்லாத்தையுமே அடிச்சு வெளுத்துட்டு வரலாம்னு நினைச்சிருப்பா. ஆனா இந்த நவி மட்டும் என்ன பண்ணுவானா, வேகமா ஓடுறதை விட்டுவிட்டு அங்க ஒரு பெரிய கேட் இருக்கும், அந்த கைதை வெட்டி அந்த இரும்பு கேட்டை மூடி விட்டுட்டு மேற்கு ஆப்பிரிக்காவோட ஆண் தளபதியும் கிழக்கு ஆப்பிரிக்காவுடைய பெண் தளபதியும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல மேற்கு ஆப்பிரிக்காக்கார தளபதி கீழே விழுந்துருவான். அதை தான் டைமிங்கா பயன்படுத்திட்டு இவங்க 2 பேரும் ஓடி கடல்ல குதிச்சு தப்பிச்சு கரையேறிடுவாங்க. உடனே இங்க வந்தோடனே இவ பெண் தளபதி நவிய கூப்பிட்டு திட்டுவா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, உன்னைய நான் ஓடுன்னு சொன்னா ஓடணும், நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த அதிக பிரசங்கி வேலை எல்லாம் பண்ணாத, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவா. நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு, நான் மட்டும் அந்த கேட்டை மூடலைன்னா உங்களை எல்லாருமே சுத்தி தீமைகளா பிடிச்சிருந்திருப்பாங்க, இப்படி நான் செய்யறது தப்புன்னுலாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு என்ன எதுவுமே தெரியாம இருக்கா, நான் மூடல, அந்த கேட்டை மட்டும் நான் மூடலைன்னா இந்நேரம் நீங்க மாட்டிருப்பீங்க, நீங்களும் அகதிகளா அவங்கள்ட்ட மாட்டி சின்னாபினமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தரா. சரின்னு சொல்லிட்டு தலைவியும் அவளை திட்டிட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு திட்டிட்டு அவ குளிக்க போயிருவா. இவ உடனே அழுதுகிட்டு இருப்பா. அழுதானே அந்த தத்தாக்கா கூப்பிட்டு வச்சு, இங்க பாரு இப்படிலாம் செய்யாத, இப்படிலாம் செஞ்சினா ஒரு நேரம் போல இருக்காது, இது உன்னுடைய உயிருக்கு மட்டும் கிடையாது, உன் கூட வர்ற மத்தவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து, அதனால நீ கவனமா இருக்கணும், சொல்றது ஏதோ அதை மட்டும் செய்ய, அதிக பிரசங்கி வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அடுத்த நாள் பிரேசில்ல இருந்து வராங்க. ஏன்னா பிரேசில் தான் இந்த ஆப்பிரிக்காவை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. பிரேசில் காரணங்களுக்கு இந்த மேற்கு ஆப்பிரிக்கா காரணங்க வந்து ஒத்து ஊதிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா கிழக்கு ஆப்பிரிக்கா மக்களான இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கு கப்பம் கட்ட முடியாது, உங்களுக்கு கீழே நாங்க இருக்க மாட்டோம், நாங்க தனி சுதந்திர நாடா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பிரேசில்ல இருந்து வந்திருக்க ஒரு இளம் தளபதி வந்து கப்பம் கட்ட வருவான். சண்டைக்கு போகும்போது அவங்கள இவங்க வந்து பாத்திருப்பாங்க. அதுல வந்து மாலிக்னு ஒருத்தன் இருப்பான், அதாவது பிரேசிலுடைய தளபதியோட ஃப்ரெண்டு மாலிக். அவன் இந்த நவிய பாத்திருப்பான், அதாவது அந்த சண்டை போட்ட இடத்துலயும் பாத்திருப்பான், திரும்ப ரிட்டர்ன் ஓடும் போதும் சண்டை போடுறதையும் பாத்திருப்பான். எல்லாரும் சண்டை போட்டுட்டு ரிட்டர்ன் போகும்போது மாலிக் வந்து சொல்லியிருப்பான், நம்ம கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேசிலோட தளபதி சொல்லுவான், அதுக்கு நேரம் ரொம்ப நெருங்கிருச்சு, நம்ம சீக்கிரமே அங்க போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு, கிளம்புறதுக்கு ரெடி ஆகுங்க, அங்க கொண்டு போறதுக்கான பரிசு பொருட்களா ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கும்போதே போற வழியில நடந்து போயிட்டு இருக்கவரை ஒரு அருவியை பார்ப்பான். அந்த அருவியில மாலிக் வந்து குளிச்சுட்டு இருப்பான். அந்த இடத்துல நவியும் போயிருப்பா. ஏன்னா இந்த 2 இடத்துக்குமே நடுவுல இருக்கிறது ஒரு காடு மட்டும்தான். அந்த காட்டை தாண்டி தான் அந்த மேற்கு ஆப்பிரிக்காவா இருக்கட்டும் கிழக்கு ஆப்பிரிக்காவா இருக்கட்டும் இங்கிட்டு போறதுனாலும் அந்த காட்டை தாண்டி தான் போகணும், அங்கிட்டு இருந்து இங்க வரதுனாலும் அந்த காட்டை தாண்டி தான் வரணும். போயிட்டு இருக்கும்போது மாலிக் வந்து அந்த அருவியில குளிச்சுட்டு இருப்பான். அந்த வழியா இந்த பொண்ணு போயிட்டு இருப்பா. போகும்போது ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது அவனுடைய ட்ரெஸ் இவ தூக்கிட்டு போயிருவா. தூக்கிட்டு போனோடனே மாலிக் குளிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த ட்ரெஸ் இருக்காது. உடனே யார் என்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போனது, கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்துட்டு அவ நவி வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வருவா. அடிமைகளா நீங்க வந்து எங்க நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க, வெள்ளைக்காரங்களா நீங்க வந்து உடனே இந்த நாட்டை விட்டு போகணும், இல்லைன்னா உங்களையும் நாங்க இது மாதிரி கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவா. மிரட்டிட்டு இருக்கும் போதே அவன் கழுத்துல ஒரு டாலர் போட்டிருப்பான், அதாவது ஜீசஸ் டாலர் போட்டிருப்பான். அந்த டாலரை எடுத்து வித்தியாசமா எடுத்து பார்த்துட்டு இருப்பான். உடனே அவன் அந்த டாலரை கழட்டி அவள்கிட்ட கொடுத்துருவான். உடனே இவளும் இந்த ட்ரெஸ்ஸை கீழே போட்டுட்டு வேற ஒருத்தன், அதாவது அந்த தளபதி வர்ற சவுண்டு கேட்டோன்னே யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிருவான். ரவி வந்து ஓடிடுவான். அன்னைக்கு ஈவினிங் அங்க வந்து ஒரு அரண்மனையில உன்னை வந்து நாங்க பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி அந்த மாலிக் சொல்லியிருப்பான். முடிஞ்சா வர வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நவி சொல்லியிருப்பா. சவுண்ட் கேட்கவுமே ஓடிடுவாளா. ஓடுனதுக்கு அப்புறமேட்டு அடுத்த நாள் வந்து பரிசு பொருட்களோட இந்த பிரேசிலோடைய தளபதி வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா மன்னனை பார்க்க போயிருப்பான். அங்கதான் இங்க நவி வந்து போராளியா இருப்பான். அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா எல்லாருமே கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நீ யாருப்பா புதுசா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். என்னுடைய அம்மாவும், அதாவது மாலிக்குடைய அம்மாவும் இந்த கிழக்கு ஆப்பிரிக்காவுடைய ஒரு பெண் தான். என்னுடைய தாய் நாடு, அதாவது எங்க அம்மாவுடைய நாடு இதுதான். ஆனா எங்க அம்மாவை வந்து அடிமைப்படுத்தி கொண்டு போனதுல எங்க அப்பா வந்து அந்த காசு கொடுத்து எங்க அம்மாவை வாங்கிட்டு போயிட்டாங்க. அங்க ஒரு பிரேசில்காரருக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்தவ தான் நானு. எங்க அம்மா வந்து இந்த ஊரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த நாட்டை பத்தி. என் தாய் நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நம்ம நாட்டு பையனா நீ, இந்த இடத்துல தாய் நாடு தான் இது உனக்கு, அதனால அம்மா கிட்ட இருக்கிற அரவணைப்பு உனக்கு இருக்கும், அதனால நீ எப்போதும் போல இங்க வரலாம் போலாம், உனக்கு முழு சுதந்திரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாலிக் கிட்ட சொல்லிடுறாங்க. அன்னைக்கு அந்த அரண்மனையில என்ன நடக்குதுன்னா பெண் போராளிகள், அதாவது இளம் வயது பெண் போராளிகள் புதுசா சேர்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கான டெஸ்ட். இதுல அவங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனா மட்டும்தான் அவங்க வந்து போராளியா எடுத்துக்கப்படும், இல்லைன்னா அவங்க வந்து திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுருவாங்க. அதுக்கான டெஸ்ட் நடக்குது. அதுல
என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறைய முட்களை போட்டு அந்த முட்களை தாண்டி வெளியில வரணும். அதை தாண்டி வந்து ஒரு 15-16 அடி உயரத்துல மூங்கில் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மூங்கில்ல ஏறி அடுத்த சைடு இறங்கி அங்க ஆண் போராளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டு யார் வர்றாங்களோ அவங்கதான் வெற்றியாளர். இப்படி வரவங்க எல்லாருமே வெற்றியாளர். முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நவி தான் ஃபர்ஸ்ட் இந்த முள்ளுக்குள்ள பூந்து வேக வேகமா வெளியே வருவா. திரும்பி பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி வரமாட்டா, உள்ளேயே மாட்டிக்குவா. உடனே என்ன பண்ணுவானா திரும்ப ரிட்டன் அந்த முள்ளுக்குள்ள போய் அவளுடைய ஃப்ரெண்டையும் வெளியில கூட்டிட்டு வந்து வேகமா அந்த மூங்கில்ல ஏறுவா. அதுக்கு முன்னாடி ஒருத்தி அந்த மூங்கில்ல ஏறி இருப்பா. வேகமா என்ன பண்ணுவானா அவ இறங்குறதுக்குள்ள அந்த 16 அடி உயரத்துல இருந்து நவி மேல இருந்து கீழே குதிச்சிருவா. குதிச்சு ஆண் போராளிகள்கிட்ட அவ சண்டை போட்டு வெற்றி பெற்றுவா. இதை பார்த்தோன்னே அந்த தலைவியான நனிஷ்காவுக்கும் மன்னருக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிரும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த மாலிக்கும் இவ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவ மேல ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டுரும். ஒரு கத்தியை கொடுத்து சிறந்த பெண் போராளி நீதான், நவிஸ்காவுக்கு அடுத்து நீதான் இருக்க, நீ சிறந்த ஒரு போராளி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு வெற்றி பெற்றதா அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னா அவ மேல முள்ளெல்லாம் குத்தி இருக்கும்ல, அதை வந்து அந்த தத்தக்கா எடுத்துட்டு இருக்கா. இப்ப அந்த நவிய வந்து தலைவி வந்து பார்க்க வந்து சொல்றா, உடம்புல பாரு இவ்வளவு முள்ளு இருக்கு, நீ காலை மட்டும் பார்க்காத, எல்லா இடத்துலயும் முள்ளெல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தோள்பட்டையில பார்த்தா நவியோட தோள்பட்டையில ஒரு பெரிய தழும்பு இருக்கும். இதை பார்த்தோன்னே தலைவிக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிரும். வேக வேகமா போய் தலைவியோட ஃப்ரெண்ட பாப்பா, நான் உன்ட்ட ஒரு குழந்தைய கொடுத்தேன்ல, அதை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பா. கேட்டதுக்கு நான் தான் சொன்னேனே, அங்க போயிட்டு இருந்த வழிபோக்கர்கள் கிட்ட அந்த குழந்தைய நான் கொடுத்துட்டேன், அது தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, எங்க இருக்கான்னு கூட தெரியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நவி தான் உன்னுடைய பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நிச்சயமா கிடையாது, நவி உன்னுடைய பொண்ணு இல்ல, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, உன் குழந்தை இங்க கிடையாது அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் தலைவிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, பதட்டத்திலேயே அழுதுகிட்டு இருக்கிறா. இன்னைக்கு நைட்டு தான் மாலிக் வந்து நவிய வந்து சந்திக்கிறதா வர சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு நவி என்ன பண்ணுவானா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம மாலிக்க போய் சந்திப்பா. அங்க போய் பேசிட்டு இருப்பா. பேசிட்டு இருக்கும் போது மாலிக் சொல்லுவான், கூடிய சீக்கிரம் அந்த மேற்கு ஆப்பிரிக்காக்காரங்க வந்து இங்க வந்து கூடாரம் போட போறாங்க, உங்களை தாக்குதலுக்கு வர போறாங்க, அதனால கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் என்ன சொல்லிடுவான், நீ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு, நான் உடனே போய் எங்க தலைவியை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், நீ பத்திரமா போ அப்படிமா. உடனே இருந்துகிட்டு நவி வந்து அவங்களுடைய அதாவது அந்த பெண் போராளிகளுடைய குரு குலதெய்வன் கூட சொல்லலாம், அந்த பொம்மையை வந்து மாலிக்கு கொடுப்பான். உடனே மாலிக் சொல்லுவான், உனக்கு கொடுக்க என்கிட்ட எந்த கிஃப்டும் இல்ல, நான் என்ன பண்றதுன்னு. மாலிக்கோட கத்தியை இவ வாங்கிட்டு வந்துருவா. நேரா வந்து தலைவியை பார்த்து சொல்லுவான், இந்த மாதிரி மேற்கு ஆப்பிரிக்காக்காரங்க வந்து இங்க வந்து கூடாரம் போட போறாங்களாம், அதனால நம்ம என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு இவளுக்கு கோவம் வந்துடும். நீ போய் அந்த மாலிகா சந்திச்சியா, நீ எப்படி அரண்மனையை விட்டு நீ எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி விரட்டுவா. விரட்டினோடனே நீ தண்ணிக்குள்ள இறங்கி இங்க வா அப்படின்னு சொன்னோடனே நவியும் தண்ணிக்குள்ள இறங்கி தலைவிக்கு பக்கத்துல போய் நிப்பான். இங்க பார், இந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்ல எனக்கு தெரியாது, இது சாத்தானோட தழும்புன்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு, நான் பிறந்ததுல இருந்து இந்த தழும்பு இருந்துச்சாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே இருந்துகிட்டு அப்பதான் வந்து அந்த தலைவி வந்து நவி கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தலைவிக்கும் அந்த மேற்கு ஆப்பிரிக்காக்காரனுடைய தளபதி இருக்கான் இல்லையா, ஒரு போர்ல வந்துட்டு இவளை அதாவது இந்த தலைவியை வந்து கைதிகளா புடிச்சிட்டு போயிருவாங்க. புடிச்சிட்டு போனதுல அந்த மேற்கு ஆப்பிரிக்காக்காரனுடைய தளபதி வந்து இவளை பலமுறை கற்பழிச்சிருப்பான். அந்த சம்பவத்துல உருவானவதான் நவி. ஒரு கட்டத்துல இவ வந்து கன்சீவ் ஆயிருவா. எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல தப்பிச்சு வரும்போது இவளுக்கு வந்து லேபர் பெயின் வந்துரும். காட்டு வழியில அவளை வந்து பர்த் பண்ணிட்டு அதாவது குழந்தைய பிறக்க வச்சு இவதான் அப்படின்னு அடையாளம் தெரியறதுக்காண்டி அவளுடைய முதுகு புறத்துல அதாவது அவளுடைய குழந்தையோட முதுகு புறத்துல ஒரு சின்ன கீரல் மாதிரி போட்டு அவ கழுத்துல கட்டியிருந்த ஒரு திமிங்கலத்தோட பல்ல வந்து அவளுடைய முதுகுக்குள்ள வச்சு அப்படியே மூடி வச்சிருவா. கூட இருந்த ஃப்ரெண்ட் வந்து அந்த ரத்தப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால போய் அவளுக்கு அண்ணி மருந்து வாங்கிட்டு வரதுக்குள்ள இந்த வேலையை பார்த்து வச்சிருவா. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. இந்த குழந்தைய யார்கிட்டயாவது கொடுத்துரு, ஏதாவது பண்ணிருன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பணுன்னே ஃப்ரெண்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு போய் வழிபோக்கன்ட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கறத அந்த தலைவி வந்து நவி கிட்ட சொல்றா. நவி உடனே அழுக ஆரம்பிச்சிடறா. நீங்க எங்க அம்மாவாவே இருக்க முடியாது, நான் உங்க பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. அழுதுகிட்டே அங்க இருந்து போயிருவா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவி அவங்க வர்றதை பார்க்க போவாங்க. போற இடத்துலதான் நவி ஒரு நாள் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வரும். வெடி மருந்து வெடிக்கணும்னா துப்பாக்கி தேவைன்னு அவசியம் கிடையாது, ஒரு சின்ன தீப்புரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை வச்சுதான் இப்ப ஒரு டிராப் வந்து ரெடி பண்ண போறாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு எறும்பு புத்து மாதிரி அதுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெடிமருந்து வச்சிருவாங்க. அந்த வெடிமருந்து எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அங்க தீ வச்சோடனே அங்க இருக்கிற வெடிமருந்து எல்லாமே வெடிச்சு செதற ஆரம்பிக்கும்.
அது மாதிரி ஒரு டிராப்ப செஞ்சு ஒரு இடத்துல அவனுங்க வந்து எல்லாருமே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க. அந்த இடத்துல அங்க எறும்பு புத்து மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதுக்குள்ள எல்லாமே வெடிமருந்து வச்சிருப்பாங்க. இவன் இங்க இருந்து தீப்பொறிய வச்சோடனே அது எல்லாமே போய் அங்க வெடிச்சு எல்லாரும் சாக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கும், அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காக்காரங்களுக்கும் மேற்கு ஆப்பிரிக்காக்காரங்களான அவனுங்களுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில் நவி மட்டும் இல்லாம இன்னும் 3 பேரு மற்றும் நிறைய பேர்த்த வந்து கைதிகளா புடிச்சிட்டு போயிருவாங்க. அதுல ஒருத்தி மட்டும் அவளை செத்து போயிட்டா நினைச்சு கட்டாம விட்டுருவாங்க. கடைசியில அவ கண் திறந்து பாப்பா. நவியும் கண் திறந்து பாப்பா. நவி கேப்பா அந்த பொண்ணு கிட்ட, உன்னை கட்டலையா அப்படின்னு சொல்லி கேப்பா. இல்ல கட்டல அப்படின்னு சொன்னானே, நீ அப்படியே உருண்டு கீழே விழுந்துரு, நீ தப்பிச்சு போய் தலைவி கிட்ட சொல்லு, அவங்க வந்து நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு அவ கீழே உருண்டு விழுந்து அங்க கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு போய் நடந்தது எல்லாமே சொல்லிடுவா. நவி அங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லிடுவா. சரின்னு சொல்லிட்டு இவளுக்குதான் தன்னுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல, அதனால பொண்ணை விட்டுட்டு இவளாங்கல்ல இங்க இருக்க முடியல. ஏன்னா அங்க என்னென்ன கொடுமை பண்ணுவாங்கங்கிறது தலைவிக்கு தெரியும். அதனால அரசன்ட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி நான் வந்து அவங்க கடத்திட்டு போனவங்க எல்லாத்தையுமே நான் காப்பாத்தணும், இல்லைன்னா அவங்க வந்து அவங்கள வந்து ரேப் பண்ணிடுவாங்க, கம்மி காசுக்கு அவங்கள அடிமைகளா வித்துருவாங்க, எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா வந்துட்டு ராஜா என்ன சொல்லிடுவானா, இல்ல உனக்கு இன்னைக்கு நைட்டு வந்து ராணி பட்டம் கொடுக்கறது, அதனால நீ போக கூடாது, என் பேச்ச நீ மீறினா நீ வந்து இந்த பதவியில விட்டு போயிரு அப்படிங்கவும். இவளுக்கு வந்து பதவி முக்கியமா பொண்ணு முக்கியமான்னு பார்க்கும்போது பொண்ணுதான் முக்கியமா தோணுச்சு. அதனால யாரும் வர வேணாம், நான் மட்டும் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு மேற்கு ஆப்பிரிக்காவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவா. அவ பின்னாடி மற்ற போராளிகளும் சேர்ந்துகிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்க்ளூடிங் அந்த ஆண் போராளிகளும் கூட இவளுக்கு எதிராக இருந்தாலும் இந்த விஷயத்துல தலைவிக்கு துணையா அவங்களும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அங்க போய் சண்டை போடுறதுக்கு கிளம்பி போவாங்க. அதுக்குள்ள அங்க என்ன நடக்கும்னா, ரவியும் அந்த தத்துவக்காவும் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இங்க என்ன நடக்கும்னு சொல்லுங்க, நம்ம இங்க இருந்து தப்பிச்சாதான் அப்படியும், இல்லைன்னா நம்மளையும் அடிமைகளா வித்துருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நவியோட அந்த தத்துவக்கா இருப்பா இல்லையா, அவ சொல்லுவா, இங்க வந்து நம்மள ஏலத்துக்கு விடுவாங்க. அப்ப வந்துட்டு நம்ம கையில இருக்க கட்டு, கால்ல இருக்க கட்டெல்லாம் அவுத்து விடுவாங்க. அதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான சரியான நேரம், அந்த தருணத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவா. உடனே வந்துட்டு அந்த தத்தாக்காவோட கை வந்து உடஞ்சிருக்கும். இந்த கையை வந்து உடனே சரி பண்ணு, எனக்கு கை உடஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவங்க வந்து என்னை வந்து ஏலத்துல எடுக்க மாட்டாங்க, நம்மளால தப்பிக்க முடியாதுங்கவுமே அவங்க 2 பேருமாவே கையோட மூட்டை வந்து சரி பண்ணுவாங்க. சத்தம் கொஞ்சம் கூட வராம பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த கையை சரி பண்ணிட்டு அடுத்த நாள் ஏலத்துல போய் நிப்பாங்க. அதுல வந்து அந்த தத்தாக்காவை வந்து ஒருத்தன் ஏலம் எடுத்துருவான். இவளை வந்து ஒருத்தன் ஏலம் எடுக்கிறதுக்கு நின்றுட்டு இருப்பான். அதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓட பாப்பாங்க. அதாவது இன்னொருத்தையும் இருப்பான், 3 பேர் இருப்பாங்க. 3 பேத்துல ஒரு பொண்ணு மாட்டிக்குவா. அதே மாதிரி நவியும் மாட்டிக்குவா. அந்த தத்தாக்கா மட்டும் தப்பிச்சு போவா. அவ போயிருவான்னு பார்த்தா கடைசியில நவி மாட்டிக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது தத்தாக்காவை அங்கனையே கொன்றுவாங்க. கடைசியில நவிய வந்து அந்த மாலிக் பார்த்துட்டு அவனே ஏலத்துல எடுத்துருவான். ஏலத்துல எடுத்து அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிருவான். அவ சொல்லுவா, நீ வந்து என்கிட்ட இப்படி நடந்துக்கிற மாதிரி முயற்சி பண்ணினா நான் உன்னை கொன்றுவேன், இல்லைன்னா நானே என்னை குத்திக்கிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். உடனே இருந்துகிட்டு மாலிக் சொல்லுவான், நிச்சயமா கிடையாது, எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எதுவுமே கிடையாது, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனா உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் ஏலத்துல எடுத்துக்கிட்டேன், இந்த சாவி, நீ தப்பிச்சு போகணும்னு நினைச்சினா நீ தப்பிச்சு போ, நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சாவி அவளுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இவன் ரூமுக்கு வெளியில போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு இவங்களை காப்பாத்துறதுக்கு எல்லாருமே வந்துருவாங்க. வந்து அவங்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த மாலிகோட தளபதி இருப்பான் இல்லையா, அந்த பிரான்ஸ் நாட்டோட தளபதி என்ன சொல்லுவானா, இந்த கிழக்கு ஆப்பிரிக்காக்காரங்களை வந்து ஒரு போட்ல அடிமைகள் எல்லாம் ஏத்திட்டு நீங்க வந்து இந்த போட்ல இருந்து எங்களை வந்து நீங்க காப்பாத்தி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைகளா இது பண்ணிட்டு போவான். அந்த இடத்துல மாலிக் சொல்லுவான், இது தப்பு, நம்ம தப்பிச்சு போனாலும் போலாம், ஆனா அவங்களை அடிமைகளா இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாது, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லுவான். உடனே மாலிக் வந்து சொல்றதே கேட்க மாட்டான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த அடிமைகளுடைய கயிறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவான். கிழக்கு ஆப்பிரிக்காக்காரங்க வந்து அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம தளபதியை வந்து கொன்னுட்டு மாலிக்க வந்து அந்த போட்ல ஏத்தி நீங்க தப்பிச்சு போங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு மாலிக் அந்த போட்ல வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. இங்க வந்து சண்டை நடந்து இந்த மேற்கு ஆப்பிரிக்காவையும் கிழக்கு ஆப்பிரிக்கா வந்து கைப்பற்றிடும். இப்ப வந்து இவங்களுடைய முழு சுதந்திர நாடா கிழக்கு ஆப்பிரிக்காவும் மேற்கு ஆப்பிரிக்காவும் ஒண்ணு சேர்ந்துடும். சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு திரும்ப கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு எல்லாருமே சேர்ந்து போறாங்க. சேர்ந்து போனோடனே ராஜா சொல்லியிருப்பான் இல்லையா, நீ இப்படி பண்ணினா உன்னுடைய பதவியை நீ துறந்துடணும், உன்னுடைய பதவியை விலக்கிடுவேன்னு சொன்னோன்னே இவ போய் நேரா இந்தாங்க என்னுடைய பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வந்து கொடுத்துருவா. உடனே ராஜா என்ன சொல்லுவான், இந்த பதவி உனக்கு வேணான்னா கொடுத்துரு, ஆனா உனக்கு இன்னொரு பதவி தரேன், நீதான் இந்த நாட்டினுடைய ராணி, கிங் ஆஃப் உமன், அதாவது பெண்களுக்கு எல்லாம் ராணி அப்படிங்கிற மாதிரியான பட்டத்தை கொடுத்து பெருமைப்படுத்துவாங்க. உடனே பொண்ணுக்கும் சரி ராணிக்கும் சரி எதுக்காக இவ்வளவு நாள் போராடணுமோ இப்ப முழு ஆப்பிரிக்காவுமே சுதந்திர ஒரே நாடா மாறிடுச்சு. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இனிமேட்டு சம உரிமை உண்டு, இனிமேட்டு அடிமைங்கிறதே கிடையாது, யாரும் யாருக்கும் விற்க வேணாம். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு ஈச்சமர எண்ணெய் அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழி இருக்கும். அதுக்கான முயற்சிகள்ல எல்லாருமே
இணைந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. கடைசியா தன்னுடைய பொண்ணு மட்டும் நம்மள ஏத்துக்கலேன்னு ஒரு கவலையில இருப்பா. ஆனா நவியும் போயிட்டு அம்மா இப்ப நம்ம டான்ஸ் ஆடி கொண்டாடலாமா அப்படின்னோடனே அவளும் சந்தோஷமா போய் தன்னுடைய பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறா. தன்னுடைய மகளையும் ஜெயிச்சுட்டா, நாட்டையும் ஜெயிச்சு தி உமன் ஆஃப் கிங்கா வலம் வர்றா. இதுதான் இந்த படத்தினுடைய கதையா இருக்கு.